ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இது ஒரு பெரிய கொஸ்டின். ஆக்சுவலாக நம்ம போன ரெண்டு வீடியோல பார்த்த சேர்த்து இது பெரிய கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. போனதுல என்ன பார்த்தோம்? டைக்ரோமேட்டோட அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தோமா, ரெண்டு தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. பட் இங்கே ரெண்டையும் சேர்த்து ஒரே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ப்ரிப்பரேஷன் சொன்னோம். ஹவு டஸ் அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் ரியாக்ட்ஸ் வித் அயர்ன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சாலிக் ஆசிடோட அயானிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. ரெண்டையுமே சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த போனதே கொடுத்துருக்க மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். அதோட ரியாக்ஷன்ஸ் முக்கியம். இதுல இந்த இந்த ரெண்டு ரியாக்ஷன் முக்கியம், இதுவும் முக்கியம். இதோட தியரி என்ன சார் அப்படின்னா, இதான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் இதுல பைரோலசைட். MnO2 இருக்கா, அதுக்கு பேரு பைரோலசைட். The ore is fused with KOH in the presence of either atmospheric oxygen இல்லாட்டி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை வச்சு பண்ணா you will get K2MnO4 கிடைக்குதா. அந்த the green mass can be extracted with water and then oxidized with either by passing chlorine பாஸ் பண்றாங்களா, பாஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிடைக்கும். கிளியரா? இப்போ ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போனதை சொன்ன மாதிரி ஸோ அதோட ப்ராடக்ட் எப்படின்னா இட்ஸ் டீப் பர்பிள் கிறிஸ்டலைன் தான் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இதுல அசிடிக் மீடியத்தோட ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். இது ஆக்சிடைஸ் ஆகும், அயன் இது ஆக்சிடைஸ் ஆகும், எல்லாமே கான்செப்டா போன வீடியோ சொல்லியிருக்கேன். அதே திருப்பி இங்க சொல்லிட்டு லென்த் ஆகும். லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஃபுல்லா சொல்லியிருப்பேன். தட் இஸ் அப்ளிகபிள் டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆல்சோ. கிளியரா? நவ் ஐ மூவ் இன்டு செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அயனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அயன் 2க்கு இதை அப்ளை பண்ணீங்கன்னா ஹவு டஸ் அயானிக் ஈக்குவேஷன் கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்னது இங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான். எங்க சார் ஆன்சர்னா நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன் பாருங்க. MnO4 + 8H+ + இதுதான் இட் இஸ் an oxidizing agent in the acid medium. இப்படிதான் அதோட ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, இது மேல திருப்பி சொல்றேன், போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது பெட்டரா புரியும். அடுத்து என்ன சொல்றாங்க? அயன் 2 அயன்ஸோட இது பண்ண போறாங்க. அயன் 2 அயான்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருங்க. அயன் 2ன்றது Fe2+, அதான் இது பண்ண போறாங்க. அப்போ Fe2+ கூட சேர்ந்தா என்ன ஆகும்? Fe3+ ஆகும்னு தெரியும். எப்படி சார் தெரியும்னா இந்த டேபிள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Fe3+ ஆகும். பிளஸ் ஆச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. ஸோ யூ கெட் 1 எலக்ட்ரான் பிளஸ் எலக்ட்ரான். ஆனா மேல 5 எலக்ட்ரான் இருக்கிறப்ப அப்ப இங்க என்ன பண்ணோம்? பேலன்ஸ் பண்றதுக்காக we have to multiply by 5. கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? 5 Fe2+ gives 5 Fe3+ plus 5 electrons. So net ionic equation எழுதுறப்போ இந்த 5 கேன்சல் ஆகி மீதி இருக்கிறத ஃபுல்லா எழுதிடுவோம். So you'll be getting MnO4- plus 8H+ plus 5Fe2+ gives Mn2+ plus 5Fe3+ plus 4 வாட்டர். சார்ஜஸும் பேலன்ஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கிட்ட -1 இருக்கு, இங்க +8, இங்கிட்ட அப்புறம் +7, 10, 18, 17 இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 15, 16, 17 இருக்கு. ஓகேவா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி தப்பு. ஆட்டம்ஸும் பேலன்ஸ் ஆயிருக்கணும், சார்ஜும் பேலன்ஸ் ஆயிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த அயனுக்கு. ரெண்டாவது பார்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? சல்ஃபர் டை ஆக்சைடு. இது கொஞ்சம் கஷ்டம். சல்ஃபர் டை ஆக்சைடோட ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ஷன் சேம் தான், இதோடது சேம் தான். இது MnO4 அது சேம் தான். MnO4 plus 8 electrons plus இதுதான் இந்த சைடு. பட் சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா SO2 will become SO2 2- அப்படியா? ஓகேவா? ஸோ மைனஸே வர்றப்போ, ஆனா இங்க எலக்ட்ரான்ஸ் வந்தாதான் நமக்கு கேன்சல் பண்ண முடியும். அப்ப இங்க மைனஸ் இருக்கிறப்போ இப்ப எலக்ட்ரான்ஸ் இல்லை. அப்ப என்ன ஆகும்னா இங்க H+ இருக்கா, ஸோ ஹியர் ஆல்சோ யூ வில் கெட் H வரும். ஸோ என்ன ஆகும்? இங்க வாட்டர் இருக்கா, ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக வி நீட் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவை? கரெக்டா? 5 எலக்ட்ரான்ஸ் தேவை. இங்க ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது போக 5 எலக்ட்ரான்ஸ் இங்க வந்தாதான் பேலன்ஸ் ஆகும். ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க 8 இது இருக்கா, வாட்டர் இருக்கா, 4 இது இருக்கா. ஸோ என்ன பண்ணுவோம்? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம்.
அதே மாதிரி இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கோன்னா 5H2O plus 5SO2 plus 5SO2 2 minus plus 20H plus 5 electron. இல்லை சாரி 20 வராது 10 இதெல்லாம் 5 தான் சாரி என்ன எழுதுறீங்கன்னா 5 water plus SO2 5 கிடையாது 2 2 2 2 இங்க 4 ஹைட்ரஜன் தான் இருக்கு 8 ஹைட்ரஜன் இருக்கா ஸோ இங்க 2 water plus 2 SO2 gives SO3 2 minus plus 10H plus 5E minus. இப்போ இதையும் 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும் ஆக்சுவலா ஓகேவா ஸோ இந்த ரியாக்ஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வாட் யூல் பி கெட்டிங் மேலே இருக்கிறது 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டீங்கன்னா யூல் பி கெட்டிங் 2MnO4 minus plus 16H plus 10E electron gives 2Mn2 plus 8 water. கிளியரா மேல இருக்கிறது 12 மல்டிப்ளை பண்ணியாச்சு அதுக்கு கவுண்டரா கீழே இருக்கிறது பட் 8 16 வாட்டரு இந்த சைடு 16 இருக்கு சரி இப்போ இப்போ புது ரியாக்ஷன் இது அதுக்கு இதுக்கு பேலன்ஸ் இல்லை இது தனியான ரியாக்ஷன் பிளஸ் 5SO2 gives 5SO3 SO4 5SO4 2 minus plus 20H plus 10 எலக்ட்ரான் இப்போ இது ஆப்போசிட் கேன்சல் ஆயிருக்கு இந்த சைடு 10 ஹைட்ரஜன் இருக்கு இந்த சைடு 20 சார்ஜ் வைஸ் பேலன்ஸ் ஆயிருக்கு ஓகேவா இந்த ரியாக்ஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இதோட நெட் ionic equation you'll be writing as 2MnO4 minus plus 5SO2 plus 2 water ஏன்னா இங்க ஆல்ரெடி 8 வாட்டர் இருக்கு இங்க 10 இருக்கு அப்ப ரெண்டே கழிச்சு போக மீதி இருக்கிறது 2 water gives 2Mn2 plus 5SO4 2 minus plus இங்க எத்தனை பாசிட்டிவ் 16 இருக்கு இங்க இருக்கு அப்ப மீதி எவ்வளவு இருக்கு பிளஸ் 4H plus ஆட்டம் வைஸ் 4 ஹைட்ரஜன் சார்ஜ் வைஸ் பேலன்ஸ்டு கிளியரா இந்த ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க கிளியரா பேலன்சிங்காக இப்படி பண்ணிருப்போம் டீப்பா பாத்தீங்கன்னா புரியும் ஃபர்தரா புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வில் டிஸ்கஸ் இன் டீடைல் தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க ஆக்சாலிக் ஆசிட்னா இதுதான் இது Cr2O4 இதுதான் ஆக்சாலிக் ஆசிட் கார்பன் எக்ஸ்ட்ரா வருது அதான் ஆக்சாலிக் ஆசிட் வருது ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் அகைன் நான் அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்ளை பண்ண சொன்னது சொல்லியிருந்தேன் அதேதான் I don't want the video to be much longer so குயிக்கா சொல்லணும்னா இதை போட்டாச்சு இதுவும் பேலன்சிங் பர்பஸ்க்காக ஃபுல்லா 2 மல்டிப்ளை பண்ணிருப்போம் 2MnO4 minus plus 16H plus 10 electron gives 2Mn2 plus 8 water வச்சுக்கோங்க அது வந்து C2O4 சொல்லுவாங்களா C2 2 C இருக்கா O4 இருக்கா ஆக்சுவலா அதோட இது வந்து இப்படிதான் எழுதணும் gives 10 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 10 எலக்ட்ரானுக்காக பேலன்ஸ் பண்றதுக்காக பண்ணியாச்சு இப்போ இது cancel பண்ணீங்கன்னா you will write the net equation becomes 2MnO4 minus plus 16H plus 5 மொத்தம் C2O4 சரிங்க 5 gives 2Mn2 plus 10 carbon dioxide plus 8 water ஓகேவா கோ த்ரூ பண்ணி பாருங்க அதாவது பேலன்சிங்க்கு ஸோ இங்க என்ன C2O5 அதே மாதிரி தான் ஒரு இதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா அப்ப 5 எலக்ட்ரான் பேலன்ஸ் பண்றதுக்காக இன்டு 5 பண்ணிருப்போம் அதே ஃபர்ஸ்ட் பார்ட் 1 லாஜிக்கே தான் இந்த லாஜிக்கும் கிளியரா ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ